ஹாய், ஆஃபீஸ் முடிச்சுட்டு இப்போ வரேன். 5 o'clock. ஷிஃப்ட் எத்தனை மணிக்கு போனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஈவினிங் 5 o'clock, இன்னைக்கு மார்னிங் 5 o'clock ஆகுது. 12 hours நீ ஒர்க் பண்ணியான்னு கேட்டால் இல்லை தான். எனக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்க, சார் செம்ம செட்டில்டு போல அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க. இவளுக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கா, நல்ல வேலை கிடச்சிருச்சு. 2 விஷயம் 2 விதமாக சொல்லியிருப்பாங்க. பூஜாவா இப்படி ஆயிட்டா அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொரு விஷயம், இவ பொண்ணு இல்லாம இப்படி இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. என் காது பட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நல்ல விதமாகவும் சொல்லியிருக்காங்க, அது வேற விதமாகவும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ரெகுலராலாம் இல்லை, வீட்லயே இருந்து சும்மா சாப்பிட்றவங்களுக்கும் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு சாப்பிட்றவங்களுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. டீசெண்டாக சொல்லணும்னா நெருப்பு கோழி தெரியும்ல, அந்த ஸ்டோரி தான் எல்லாருக்குமே. யோசிச்சு பாருங்க, சிங்கிள் விமன், சிங்கிள் கேர்ள், எனக்கு 25 முடியல, எனக்கு 24, இத்தனை வருஷம் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். இந்த ஜாபை நான் விட்டுறக்கூடாது, வந்து நான் ஹோல்ட் பண்ணி கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். கஷ்டப்படாம ஏதாச்சும் கிடைக்குமா? பேரண்ட் சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கும், பேரண்ட் சப்போர்ட்டே இல்லாத எனக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும். நிறைய பேர் என்ன பேசுறவங்க எல்லாம் அப்பா காசுலயோ அம்மா காசுலயோ கொஞ்சம் சாப்பிடுறாங்க. இந்த சுச்சுவேஷனுக்கு வர எவ்வளவு விஷயத்தை தாண்டி வந்திருப்பேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும், கவர்மெண்ட் ஸ்கூல்லயே தமிழ் மீடியம் படிச்ச பொண்ணுங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ் பேசுறது எவ்வளவு கஷ்டம்னு. அப்படியே கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாம பேச தெரியுமான்னு கேட்டா நோ. எனக்கு தெரியும் நான் எப்படி பேசணும், ப்ரொனவுன்சியேஷன் எப்படி பண்ணணும் வித் இந்தியன் பீப்புள் ஆர் அமெரிக்கன் பீப்புள், வாட் எவர் ஐல் மேனேஜ். ரீசெண்டாக வந்து என்னோட மதரின்ல ஒரு வீடியோ கால் பேசும்போது என்ன பார்த்தாங்க. பொண்ணு பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு எந்த அளவுக்கு வந்து இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பேசும்போது நமக்கு ஹாப்பியா இருக்கும். ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஏன் அப்படி இருக்கனா, நீ என்னை பத்தி அப்படி யோசிச்சுட்டு, உன்னை சுத்தி இருக்கவங்க நல்லா ஆயிட்டாங்கன்னா நீங்க உங்களை பத்தி அப்படி யோசிக்காது. பொறாமப்படுறதை விட வாட் கேன் ஐ டூ அப்படின்றத பத்தி யோசிங்க, அதுக்கான எஃபர்ட் போடுங்க. ஐ திங்க் ஐ எம் த சக்சஸ் விமன். என்னால முடியாது, எதிர்பார்க்காத நிறைய விஷயத்த நான் அச்சீவ் பண்ணிருக்கேன். உங்களை மாதிரி நான் யோசிச்சிருந்தேன்னு வச்சு நான் அந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். என்ன கஷ்டப்பட்டாலும் படிச்சிடணும் அப்படின்னு யோசிச்சேன். யார் என்ன சொன்னாலும் பண்ணி தீரணும், அவ்வளவுதான். பாஸ்ட்ல எவ்வளவு தப்பு வேணா பண்ணிருக்கலாம். உலகத்துல தப்பே பண்ணாத மனுஷனை பாத்திருக்கீங்களா? வாய்ப்பே இல்ல. மன்னிக்கவே முடியாத தப்பா கூட இருக்கலாம். அது தப்புன்னு ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணணும். நிறைய விஷயத்த நான் தப்பு பண்ணி கத்துருக்கேன். இந்த இடத்துல இருக்குன்னா இட் இஸ் நாட் ஈஸி திங். எனக்கு இன்னுமே கடன் இருக்கு, இது என்னால பேர் பண்ண முடியும். அதே மாதிரி மல்டி சோர்ஸ் ஆஃப் இன்கமும் எனக்கு இருக்கு. கேர்ள்ஸ் கிட்ட சொல்ற ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா, கல்யாணம் பண்ணுவீங்க, பெத்துக்கோங்க, எல்லாமே பண்ணுங்க, படிங்க, படிக்காம போங்க. கேர்ளா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏர்ன் பண்றதுக்கு நிறைய கத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ போறல நான் எடிட் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆகும்.